தமிழ் ஷேர் டியூட்டோரியல். ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷேர் வீடியோ. இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக போட்டிருந்த வீடியோ என்ன அப்படின்னா, நிஃப்டி 50 என்ன மாதிரி லெவல்ஸுக்கு போகும் அப்படின்னு வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஏரியாவில் வந்து நிஃப்டி இருந்துகிட்டு இருந்து, ஸோ என்ன மாதிரி கண்டிஷனில் இருந்து அப்படின்னு போட்டிருந்தேன். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் மேனிபுலேஷன்னா என்ன அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கட்டாயம் வந்து தெரிய வேண்டிய வீடியோ. இங்கே வந்து ட்ரேடிங்கில் வந்து எல்லாரும் பெரும்பாலும் நினச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, எல்லாரும் பெருசாக வந்து சம்பாதிச்சிட்ருக்காங்க. யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக இருந்து லைவ் போட்டுட்ருக்காங்க, டெய்லி வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ், பெரிய பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்து நிறைய பேர் வந்து ட்ரேடிங்கில் வந்து லாஸ் ஆகிட்டுருக்காங்க. நிறைய பேர் லூசர்ஸ்லாம் வந்து பேசிட்டேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டே ஆக வேண்டிய கட்டாயம். ஏன்னா வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி இருக்கும் அந்த வீடியோ, சரியா? ஸோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நிஃப்டியை பார்த்துப்போம். நிஃப்டி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு. நிஃப்டி பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லேயே வந்து ஒரு 3 டேஸாக வந்து சுற்றி இருந்து, ஆனால் லாஸ்ட்டு 2 டேஸ் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே போகாமல் 2 நாள் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு போயிருக்கு. ஸோ ஆல்ரெடி ஹோல்டு பண்ணியிருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம். இனி போகிறது எந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்னா, அரௌண்ட் 11,240 இந்த ரேஞ்ச். அடுத்து பார்த்திங்கன்னா 11,390. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை தாண்டி போகுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். மோஸ்ட்லி ரிட்டன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம், சரியா? இப்போ பார்த்திங்கன்னா கிளியராக வந்து ஒரு சேனல் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நிற்கிது, சரியா? ஸோ நாளைக்கு மேபி இதை பிரேக் அவுட் பண்ணி இங்கே போச்சுன்னா ஒரு 100 பாயிண்ட் அப் ஆகி 240 சம்திங் போகும். ஸோ அதுக்கு அடுத்த நாள் கூட பாசிட்டிவாக போகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ஹோல்டு பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக வந்து 2 நாள் நிஃப்டி பாசிட்டிவாக போச்சுன்னா ப்ராஃபிட்டில் வந்துடும். ஸோ அந்த கேப்பில் வந்து செல் பண்ணிவிட்டு டோட்டலாக வெளியே வந்துடுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, அடுத்து வந்து மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து ரிட்டன் ஆகிறது பாசிபிள் இருக்குது, சரியா? ரிட்டன் ஆச்சுன்னா எந்த லெவல் போகும் அப்படின்னா, என்னைக்கு 10,800 பிரேக் அவுட் பண்ணுதோ ஷுவராக வந்து 10,300 போகும், சரியா? 500 பாயிண்ட் வந்து கண்டிப்பாக டவுன் ஆகும். ஸோ அப்படி டவுன் ஆகும்போது பெரிய லெவல் லாஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கேப்லேயே வந்து ப்ராஃபிட்டில் ஹோல்டர்ஸ், ஐ மீன் ஸ்விங் ட்ரேடர்ஸாக இருக்கலாம், ஹோல்டர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த கேப்பில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வர பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து மார்க்கெட்டில் சேஃப். என்றைக்கு வேணாலும் நிஃப்டி வந்து விளையாடுற கண்டிஷன் தான், சரியா? இது வந்து லாஸ்ட் 2 நாள் கேண்டில் அப்பானதுன்னு நினச்சி மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரிட்டன் ஆகிருக்கு. ஸோ வந்து 100% இந்த லெவல் போகும் அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. இந்த லெவல்ஸுக்குள்ளே மோஸ்ட்லி நிறைய பாசிபிள் இருக்குது ரிட்டன் ஆகி டவுன் ஆகிறது, சரியா? அப்படி ரிட்டன் ஆகாமல் ஏதாவது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் உள்ளே என்ட்ரு ஆனாங்கன்னா மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி ப்ரீவியஸ் ஹை, அதாவது 12,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்றைக்குமே வந்து நம்ம சேஃபர் சைட் இருக்கிறது பெஸ்ட்டான வே, சரியா? ஸோ அதே மாதிரி இந்த பாட்டம் லெவலே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? 10,800 வந்து ஒரு குரூசியல் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 500 பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆகிறது பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. ஸோ இந்த வாரம் முக்கியமாக ஹோல்டர்ஸ்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து வெளியே வர பாருங்கள், சரியா? இதுதான் வந்து என்னோடய சஜஷன், என்னோடய பர்சனல் சஜஷன், ஓகேவா? மற்றபடி ஹோல்டு பண்ணோன்னா அவர் விருப்பம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கில், ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 90 to 95% வந்து லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆனாலும் வந்து யாருமே வந்து விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. முக்கியமாக வந்து தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து புதுசாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிட்டே தான் இருக்காங்க. இன்க்ளூடிங் நான் கூட வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு 2 or 3 months முன்னாடி தான் அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணி நான் கூட வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நினச்சேன். ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்ட்ராடே தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இன்ட்ராடே வந்து எனக்கு டைமிங் செட் ஆகலை. காலையிலேயே வந்து 9 மணிக்கே முழிக்க வேண்டியிருக்கும். ஸோ நம்ம கிரிப்டோ ஃபீல்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கனால எனக்கு வந்து டைமிங் வந்து அந்தளவு செட் ஆகலை. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கலாக மூவ் ஆகாமல் சென்டிமெண்ட்டாக மூவ் ஆக தொடங்கிச்சு. சென்டிமெண்ட் மூவ்மெண்ட்னா என்ன அப்படின்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கையும் நிஃப்டி சார்ட்டையும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் 2 நாள் வந்து கிளியர் அப்பு. ஸோ வந்து கிளியராக இங்கேயும் பாருங்கள் 2 நாள் அப் ஆகிருக்கும். அடுத்து ரிலையன்ஸ் எடுத்து பாருங்கள். ரிலையன்ஸ் எடுத்திங்கன்னா அதான் வந்து எப்படி இந்த ஹெச்டிஎஃப்சி அப் ஆகிருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து ஒரு கிளியர் ஸ்பின்னிங் டாப், அடுத்து வந்து கிளியர் அப்பு. ஸோ அடுத்து ஐசிஐசி பேங்க் எடுத்து பாருங்கள். டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிலவங்க பாருங்கள் கண்டினியூஸாக 3 டே அப்பு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அப்பாகிற இந்த 3 ஸ்டாக்ஸும் மெயின்லி இந்த மேஜராக இந்த 3 ஸ்டாக்ஸும் அப்பாகிறனால தான் வந்து நிஃப்டி வந்து அப்பாகுது, சரியா? ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய நாள் பார்த்திங்கன்னா இந்த 3 ஸ்டாக்கை மேஜராக வந்து அவங்க வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து அன்னைக்கு வந்து அப் ஆகும்.
டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து டவுன் ஆகும். ஸோ வந்து அன்னைக்கு வந்து டெக்னிக்கலாக மூவ் ஆகாது, சென்டிமெண்ட்டாக மார்க்கெட் மூவ் ஆகும். சென்டிமெண்ட்டாக மார்க்கெட் மூவ் ஆகிற இடத்துல எந்த ஒரு ட்ரேடரும் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. சரியா, ஏதோ வந்து குருட்டாம்போக்கில் ட்ரேட் பண்ணுறவங்களால மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த சென்டிமெண்ட் மூவ்மெண்ட் வந்து நமக்கு வந்து டோட்டலாக செட் ஆகலை, என்னால் அக்ரியே பண்ணிக்க முடியலை. சரியா, இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து சரி, இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தனால நான் அதுக்கு வந்து பெருசாக வந்து ட்ரேடிங்கே வந்து பண்ணலை ஷேர் மார்க்கெட்டில். டைரெக்டாக வந்து கிரிப்டோ ஃபாரெக்ஸ்னு வந்து அப்படி மூவ் ஆகிட்டேன். சரி, ஓகே, அதான் வந்து ரீசன். சரி, அப்போ 90 to 95% லாஸ் ஆகிட்டு இருக்காங்களே, ஏன் மோஸ்ட்லி லாஸ் ஆகிட்டு தான். 5% to 10% மட்டும் தான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுத்துருக்காங்க. அதுவும் பாதி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரி. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ், அதாவது நம்ம சின்ன ட்ரேடர்ஸ், நம்மள மாதிரிப்பட்ட ட்ரேடர்ஸ்லாம் ப்ராஃபிட் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ யார் ப்ராஃபிட் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2007 to 2017-18 வரைக்கும் உள்ளவங்க மோஸ்ட்லி ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க. சரியா, ஷேர் மார்க்கெட்டில் சாதாரண ரிட்டர்மெண்ட் ட்ரேடர்ஸ் கூட எடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான், எங்கேயுமே வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகலை. ஆனால் இப்போ 1 இயராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஏகப்பட்ட மேனிபுலேஷன், அப்பாக டவுன் ஆகும், என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு மார்க்கெட் வந்து எனது தோணன்னு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதான் வந்து மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் இப்போது கரண்ட்டாக வர யாராலையுமே வந்து மோஸ்ட்லி வந்து ப்ராஃபிட்டே எடுக்க முடியலை. சரியா, சின்ன ஷார்ட் ரைடு போடுறவங்களாலையும் ஸ்விங் ரைடு பண்ணுறவங்களால மட்டும்தான் ஓரளவு ப்ராஃபிட் எடுக்க முடியுதே தவிர ஹோல்டர்ஸுக்கு வந்து பெருசாக வந்து ப்ராஃபிட்டே எடுக்க முடியலை. இனி எடுக்க முடியுமான்னு கேட்டாலும் கொஞ்சம் டவுட்டான விஷயந்தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து 10 இயர்ஸாக அப் ட்ரெண்ட்லேயே போன ஸ்டாக்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாரும் ப்ராஃபிட் எடுத்தவங்கலாம் வெளியே வரக்கு தான் பார்ப்பாங்க. சரியா, அதாவது ப்ராஃபிட்லாம் பெரிய ட்ரேடர்ஸ், நம்ம மாதிரி சின்ன ட்ரேடர்ஸ் கிடையாது, பெரிய ட்ரேடர்ஸ் பல கோடி ரூபா வந்து ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெளியே வர பார்க்குறனால என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி 2 நாள் அப்பானாலும் அடுத்த நாள் அதை விட 4 மடங்கு டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு என்னென்ன மேனிபுலேஷன்லாம் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து தெரியணும். சரியா, ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கு அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ், ஒரு பெரிய கம்பெனிஸ் ஆர் பெரிய குரூப் வந்து ஒரு ஸ்டாக்லேருந்து வெளியே வராங்க, வெளியே வந்துட்டு வேறு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ஒரு ஸ்டாக்லேருந்து அவங்க வெளியே வர போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு யாரை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மீடியாவை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ மீடியா காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அது கண்டினியூஸாக ஒரு 1 வீக் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக பாசிட்டிவ் நியூஸஸ்லாம் வந்துட்டு இருக்கும். நிறைய பாசிட்டிவ் நியூஸஸ், ஏதாவது பாசிட்டிவ் நியூஸஸ் வந்துட்டுருக்கும். அடுத்து யாரை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர்ஸ் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோக்கர்ஸும் வந்து சிக்னல்ஸ்லாம் அவங்க அவங்களுக்கு பர்சனலாக வந்து கொடுக்க தொடங்கிடுவாங்க. அவங்க சைட்டில் வந்து டார்கெட் இந்த மாதிரிலாம் போட தொடங்கிடுவாங்க. சரியா, இது எல்லாமே எதுக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா சும்மா காண்டாக்ட்லாம் இல்லை, ஜஸ்ட்டு பெய்டு ப்ரொமோஷன். சரியா, அடுத்து யாரை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர்ஸ் யாரை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ட்ரைனிங் கிளாஸ் நடத்துங்க, லைவ் போங்க, ஸோ இந்த மாதிரி இந்தந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமிஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தந்த ஸ்டாக்ஸை வந்து 1 வீக்காக வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டெய்லி நடந்துட்டு இருக்க விஷயம். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது. 90% பேருக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. சரியா, ரீசெண்டாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 3 ப்ரோக்கர்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணியாச்சு. சரி, அதெல்லாம் பர்சனலாக சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நடந்துகிட்ருக்கு. சரியா, சரி, ஓகே. அடுத்து அப்படி வந்து காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த ஸ்டாக்ஸ் நியூஸ் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, என்னையுமே வந்து சுயமாக சிந்திக்க தெரியாது, யாராவது சொல்லுவாங்களா, யாராவது இந்த ஸ்டாக்காக வந்து சொல்லுவாங்களா, ஸோ அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மொத்தமாக கொண்டு யூடியூபர்ஸ்லாம் வந்து யார்ட்டா லைவ்லேயே கேட்பாங்க, இல்லைனா வந்து அவங்க போடுற வீடியோவை பார்த்துட்டு மொத்தமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் இந்த ஸ்டாக்கே எடுத்துக்கோங்களேன், இந்த இடத்துல நல்லா ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ வந்து இந்த நேரம் அந்த நியூஸஸ்லாம் வந்துட்டு, ஸோ பாசிட்டிவ் நியூஸஸ் வந்துட்டுன்னு சொல்லி எல்லாம் மொத்தமாக கொண்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து 2 நாள் பார்த்தீங்கன்னா கிளியராக அப் ஆகும். ஸோ நம்ம ஆளுங்களாம் என்ன நினச்சிமா, பெர்ஃபெக்டாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எல்லோரும் நியூஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ அப்படின்னு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இடத்துல இருந்து ஒரு பெரிய டம் போடும். அது எதுக்கு விழுது அப்படின்னா, அந்த நியூஸ் எதுக்கு வருது அப்படின்னா, டோட்டலாக வந்து ஒருத்தங்க வந்து ஒரு பல கோடி ரூபாய் வந்து ஒரு இடத்துல வந்து பல கோடி ரூபாய் ஒருத்துள்ள ஸ்டாக்ஸ் வந்து ஒரு இடத்துல செல் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து இந்த இடத்துல செல் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, இந்த இடத்துலேருந்தே இங்கே வரைக்கும் மார்க்கெட் போயிடும். அதே இது பாசிட்டிவ் நியூஸஸ், ரிவ்யூஸ், ப்ரோக்கர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஸ்டாக்கு பாசிட்டிவாக நியூஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்க இங்கேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ண தொடங்குவாங்க. ஸோ இந்த இடத்துல போகும்போது மொத்தமாக செல் பண்ணி முடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படி ஃபுல்லாக டவுன் ஆயிரும். ஸோ டோட்டலாக அவங்க செல் பண்ணுறதுக்கு உங்களை யூஸ் பண்ணிக்கிறது பேர் தான் மேனிபுலேஷன். சரியா, இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் காமனாக டெய்லி நடந்துகிட்ருக்க விஷயங்கள். இதை ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இதை புரிஞ்சிக்கலையோ கண்டிப்பாக உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நாளும் சம்பாதிக்க முடியாது. கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் புரியும். அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கூட எடுக்கலாம். சரியா, புரியாமல் கூட போகலாம். ஸோ இதுதான் வந்து மெயின் திங். சரியா, அப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா முக்கியமாக வந்து எந்த நியூஸையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, எந்த யூடியூபரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, யார்ட்டையுமே கொஸ்டின் கேட்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஓனாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள்.
இண்டிகேட்டர்னாலும் சரி தான், டெக்னிக்கலானாலும் சரி தான், சார்ட் அனலைஸும் சரி தான், எல்லாமே வந்து ஓனாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு யாரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், யாரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா கண்டிப்பாக யாரையுமே வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடாது. சரியா? முக்கியமாக வந்து மீடியாஸை வந்து நம்பிடவே செஞ்சிடாதுங்க. நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் அதுதான். ஒரு நிறைய நியூஸஸ்லாம் வந்துட்டுருக்குன்னா கண்டிப்பாக அன்றைக்கி 2-3 நாள் அப்பாக தான் செய்யும். அட்லீஸ்ட் 1 மந்த் கூட சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து அப்பாகும். 1 மந்த்லாம் அப்பாகுதுன்னா என்ன நடக்குதுன்னு அர்த்தம்னா அதில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ மொத்தமாக செல் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். சரியா? அதுதான் வந்து எஸ் பேங்கில் நடந்தது அந்த கதை தான். சரியா? ஏகப்பட்ட ப்ரொமோஷன் நான் பார்த்துட்டு இருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரொமோஷன். யாரை கேட்டாலும் வந்து எஸ் பேங்க் வாங்க டவுன் ஆனாலும் பிறகு கூட யூடியூபர்ஸ்லாம் விடலை. ஏன்னா வாங்கின கமிஷன் அப்படி. சரியா? பெய்டு கமிஷன் எல்லாருமே வந்து ப்ரோக்கர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கமிஷனுக்காக டவுன் ஆன பிறகு கூட வாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தலையிலையும் கட்டி விட்டாங்க. ஸோ இது வந்து லைவாக நடந்துகிட்ருக்க விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து லூசர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி அவங்கெல்லாம் எப்படி ஆனாங்கன்னு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நம்பாமல் இன்னொருத்தங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் லாஸ் ஆகிறாங்க. சரியா? இதுதான் வந்து காமனான விஷயம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். சரியா? ஆனால் இப்போ உள்ள கண்டிஷன் பாருங்கள், ஓவரால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு ஓவரால் முடிஞ்சு. ஸோ வந்து டவுன் ட்ரெண்டுக்கு தான் அதிக பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த நேரம் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். நிஃப்டிலாம் வந்து கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் எடுத்து ரிட்டன் ஆகும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி மணி மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சரியா? யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் காமனான விஷயம் ஒரு மணி மேனேஜ்மெண்ட். நீங்கள் ஒரு இடத்துல ராங்காக இன்வெஸ்ட் பண்ணால் கூட நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அமௌண்ட்டை வந்து 3 to 5 பார்ட், ஓகேவா? அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 பார்ட்டாவது பிரிச்சுக்கோங்க. சரியா? 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு 4 பார்ட்டாக 3 பார்ட்டை வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் இதில் வந்து யாரையோ பேச்சை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க. சரியா? சரி, இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்பாகி போகும். சரி, ஓகே. நீங்கள் அப்பானோன்னு என்ன செய்வீங்க? ஐயோ இங்கே வரைக்கும் டார்கெட் இருக்குது. ஸோ என்ன பண்ணீங்க? விரட்டி பிடிச்சி இந்த ஸ்டாக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரியா? நிஃப்டியில் மற்ற ஸ்டாக்ஸு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் அடுத்ததும் வந்து மறுபடியும் நீங்கள் பிரித்து வச்சு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ டோட்டலாக வந்து இந்த இவ்வளோ ஏரியாவுக்குள்ளேயே இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சுருவாங்க. நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக் இதுதான். அவங்க வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணுறதே இல்லை. சரியா? நெகட்டிவ் திங்க் பண்ணுறாங்கன்னா என்ன திங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் என்றைக்குமே வந்து பாசிட்டிவாக போகும்னு அர்த்தம் கிடையாது. நெகட்டிவாக போச்சுன்னா இந்த லெவலுக்கு வரும். ஸோ நீங்கள் ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்களா, வெயிட் பண்ணுங்கள். அடுத்த பார்ட் அமௌண்ட்டு வெயிட் பண்ணுங்கள். 100% உங்களுக்கு அந்த இடத்துல இருந்தே அப்பாகி இங்கே வரையும் போயிட்டுனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன ஆக போகுது? உங்களுக்கு ப்ராஃபிட்டில் கம்மியாகும், அவ்வளோதானே. லாஸ் ஆக போகிறது இல்லைல்ல. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஸ் ஆக போகிறதில்ல. ஆனால் இந்த இடத்துல போயிட்டு டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும், அப்படி தானே. ஸோ டவுன் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ணாதீங்க. இந்த இடம் வந்தால் அடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 10,300 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 10,300 ஏரியா வந்துன்னா செகண்ட் பார்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து தேர்ட் பார்ட் எந்த லெவல் சப்போர்ட்டுன்னு பாருங்கள். தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் அரௌண்ட் 9,000, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த கேப்லலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? இந்த கேப்லலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதில் சைடு வேல போகும், அங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து டவுன் ஆகி இங்கே வந்துச்சுன்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி வரலையா நோ ப்ராப்ளம். இது வந்து டச் ஆகி ரிட்டன் ஆகி போகும். ரிட்டன் ஆகி போகும்போது உங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவரேஜ் ஆயிரும். ஸோ இந்த லெவலை தாண்டும் போதே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். சரியா? ஸோ இது மணி மேனேஜ்மெண்ட். அதையும் தாண்டி உங்களுக்கு உங்கள் நேரம் நல்லா இல்லைன்னா 3வது நேரமும் டவுன் ஆகும். சரியா? டவுன் ஆச்சுன்னா இந்த 9,000 லெவல் வரும். ஸோ அப்போ 3வது பார்ட் நீங்கள் வச்சுருப்பீங்களா ஒரு அமௌண்ட், அதான் சொன்னது 3 பார்ட்டாக வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்ட்லேயே போகாது. சரியா? எந்த மார்க்கெட்டுமே முழுக்க டவுன் ட்ரெண்டில் போகாது. கண்டிப்பாக அப் ஆகும். ஆனால் டவுன் ட்ரெண்ட் லெவல், அந்த லெவல் வந்து எதை பேஸ் பண்ணி போகும் அப்படின்னா நியூஸு, ஃபண்டமெண்டல், அதை பேஸ் பண்ணி போகும். மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக மூவ் ஆகும். அந்த ஃபண்டமெண்டல் வந்து அந்த மூமெண்ட்லேருந்து வந்து நீட்டி கொண்டு போகும். நல்லா வந்து அந்த ஸ்ட்ராங்கு நியூஸு சப்போர்ட் இதெல்லாம் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பொறுத்து மார்க்கெட் வந்து இன்னும் அஃபெக்ட் ஆகும். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம டெக்னிக்கலாக டீல் பண்ணணும். அதுக்கப்புறம் சைடில் வர நியூஸஸ்லாம் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்கணும். ஸோ எந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3 நேரம் டவுன் ஆனால் கூட நீங்கள் வந்து 9,000 அடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. சரியா? உங்கள் டோட்டல் பார்ட்டும் 3 பார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து அடுத்த கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் இருக்கும். இங்கே வரைக்கும் டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக கரெக்ஷன் இந்த லெவலுக்காவது இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது 3 பார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். சரியா? இந்த மணி மேனேஜ்மெண்ட் தெரியாதனாலையும்
பெரும்பாலான பேர் வந்து லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மொத்தமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. இதையும் வந்து நீங்கள் வந்து சார்ட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு சார்ட்டுமே வந்து டவுன் ட்ரெண்ட் போயிருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு பிறகு அப் ஆகும். ஆனால் அந்த அப் ஆகிறது நீங்கள் வந்து பக்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி பைபேக் பண்ணுறேன்னு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் அவரேஜ் பண்ணி எடுக்க முடியாது. கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை ஃபைன் பண்ண தெரியணும். ஸோ டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டு எல்லோரும் லேர்ன் பண்ணுங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லேர்ன் பண்ணுங்கள், சார்ட் பேட்டர்ன்ஸ் லேர்ன் பண்ணுங்கள், ட்ரெண்ட் லைன்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஃபைனலாக முடிஞ்சுன்னா எலியாட் வேவ் கூட லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக எல்லாம் லேர்ன் பண்ணி முடிச்சு அடுத்து ஃபைனலாக இண்டிகேட்டர்ஸும் கொஞ்சம் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இண்டிகேட்டர்ஸ் வந்து எதுவும் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, சரியா? ஜஸ்ட் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் தான். அது வந்து ஸ்கிரிப்டை பொறுத்து தான் மூவ் ஆகும். இப்போ டேஸ் அவரேஜ் எடுத்து ஒரு மூவ் ஆகுதுன்னா மூவிங் அவரேஜ் அப்படி தான் மூவ் ஆகும். ஸோ அன்றைக்கி வந்து சடனாக வந்து வர நியூஸோ சென்டிமெண்ட்டோ ஸோ அதெல்லாம் வந்து இண்டிகேட்டர் வந்து தராது. ஸோ இண்டிகேட்டர் அப்படிலாம் தந்துச்சு அப்படின்னா வந்து எல்லா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து மொத்தமாக வந்து இண்டிகேட்டர் வாங்கி வச்சு ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவாங்க, சரியா? ஸோ அதெல்லாம் வந்து முழுக்காக ஃபாலோ பண்ணாதீங்க. அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு ஃபைன் பண்ணுறதுக்கும் ஒரு சில விஷயங்கள் ஃபைன் பண்ணுறதுக்கு மட்டும் இண்டிகேட்டர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கும். மற்றபடி முழுக்க கேண்டில்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? டே கேண்டில்னால் டே கேண்டில் ஒன் டே எடுத்துக்கோங்க. டே கேண்டில் என்ன மாதிரி மூமெண்ட்டு கிளியராக வந்து டே கேண்டில் வந்து உங்களுக்கு காமிச்சிடும், சரியா? ஒரு சிக்னல் வந்து கிளியராக கொடுக்கும். காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். இந்த டே கேண்டில் எடுங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்தே டவுன் ஆகிட்டு வருது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் இருக்குது, சரியா? இந்த கேண்டில் பாருங்கள், பையிங் ப்ரெஷர்னால் என்னென்னா கீழே வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. ஸோ பாட்டமில் விக் இருந்துருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள் ஸ்பின்னிங் டாப். ஸ்பின்னிங் டாப்னா என்ன? மேலேயும் கீழேயும் விக் இருக்குது. ஸோ என்ன அர்த்தம்னா பையஸும் செல்லஸும் ஈக்குவலாக இருக்காங்க. அடுத்த கேண்டில் பாருங்கள் ஹேமர் மீன்ஸ் செல்லஸை விட பையஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ வந்து ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்த நாள் பாருங்கள் பாசிட்டிவ். ஸோ இந்த 3 கேண்டில் வச்சுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பையஸ் வந்து இதில் டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு, சரியா? அடுத்து பாசிட்டிவ். அடுத்த கேண்டில் பாருங்கள், இது வந்து பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. ஸோ இந்த பிரேக் அவுட் பண்ணலை, பாட்டமே பிரேக் அவுட் பண்ணல, டாப்பையும் பிரேக் அவுட் பண்ணல. ஸோ அடுத்த நாளுக்கு பாருங்கள் பாசிட்டிவ். ஸோ அடுத்த நாள் பாருங்கள் பாசிட்டிவ், பிரேக் அவுட் ஆகி பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து முடிவு பண்ணணும். ஆனால் இந்த கேண்டில் பாருங்கள், கடைசி நாள் வந்து கேண்டில் பாருங்கள், செல்லஸ் வந்து டாமினேட் பண்ண தொடங்கியிருக்காங்க நிஃப்டியில், சரியா? ஸோ வந்து இன்னும் நாளைக்கு வர கேண்டில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இன்னும் ஒரு 1 or 2 கேண்டில் பாசிட்டிவாக போனாலும் செல்லஸ் டாமினேட் பண்ணுறதுனால இன்னும் வர கேண்டில் பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் செல்லஸ் டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து ரிட்டன் ஆயிரும். அதே இதில் வந்து புல்லிஷ் கேண்டில் பர்ஃபெக்டாக வந்து அடுத்த ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வருது அப்படின்னா கிளியராக வந்து பையஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி போகும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிக்கலாம். சரி, அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக ஓனாக அனலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்க என்னைக்கு கற்றுக்குறீங்களோ அன்னைக்கு வந்து ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். அது வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா ப்ராக்டிஸ் எடுங்க, சரியா? இதான் வந்து நான் சொல்ல விரும்புகிறது. இந்த மீடியாஸ், இந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் வந்து நம்பி ஏமாந்துடாதீங்க. இங்கே நடந்துகிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட்டில், முக்கியமாக ஷேர் மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு மேனிப்புலேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய பேருக்கு தெரியாதனால தான் நீங்கள் வந்து லாஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நான் சொன்ன வீடியோஸை 1 or 2 டைம் வேணாலும் ரிட்டன் பண்ணி கேளுங்க. நான் சொன்ன ஒவ்வொரு வேர்ட்ஸுமே வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து புரிய வரும். அப்படி புரிய வர நாள் மட்டும்தான் உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும், சரியா? அதனால தான் வந்து நான் பொதுவாக வந்து எல்லாரையும் மாதிரி நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஸ்டாக் வாங்க இந்த ஸ்டாக் வாங்க நான் ஒரு நாளுமே வந்து என்னைக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி முக்கியமாக வந்து ப்ரோக்கர்ஸ்லாம் வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் நான் வந்து எந்த பெய்டு சப்ஸ்கிரிப்ஷனே வந்து நான் வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறதில்ல. ஸோ அவங்கள நம்பி வந்து நம்ம வந்து இருக்க வேண்டாம். ஏன்னா அப்படி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பல பேரை ஷீட் பண்ணி தான் வந்து நம்ம பிழைக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கனால இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இப்போ உள்ள கண்டிஷனுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுட்டு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.